சத்யநாராயண பூஜை இது வெறும் ஒரு ஹிந்து சமய சடங்கு மட்டும் இல்ல. சொல்லப்போனா இது நம்பிக்கை, சமூகம், அப்புறம் நம்மள நாமளே திரும்ப கண்டுபிடிக்கிறது பத்தின ஒரு ஆழமான கதை. வாங்க இந்த சடங்கோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை பத்தி தெரிஞ்சுக்க நாம எடுத்த எடுப்புலயே விதிகளை பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு தனிப்பட்ட நபரோட அனுபவ கதையிலிருந்து ஆரம்பிப்போம். அதுதான் இதோட உண்மையான சக்தியை நமக்கு காட்டும். அவங்க என்ன வித்தியாசமா பார்க்க நான் விரும்பல, அதனால இந்த பகுதியை மறைக்க முயற்சிப்பேன். இந்த வார்த்தைகளை கேளுங்க. இது அமெரிக்காவுல வளர்ந்த ஒரு இளம் இந்திய அமெரிக்கரோட மனநிலையை காட்டுது. தன் கலாச்சார வேர்களிலிருந்து விலகி இருக்கும்போது ஏற்படுற இந்த உணர்வு நம்மள பலருக்கு பரிச்சயமான ஒண்ணா இருக்கலாம் இல்லையா? இங்க பாருங்க, இதுதான் அவரோட பயணத்தோட சுருக்கம். குழந்தை பருவத்துல தன்னை ஒரு அந்நியனா உணர்ந்ததுல இருந்து தன் அப்பாவோட திடீர் இழப்பு வரைக்கும் ஒரு தனிப்பட்ட துயரம் எப்படி ஒருத்தரோட வேர்களை தேர்ற ஒரு ஆழமான ஆன்மீக பயணமா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். சரி, அந்த தனிப்பட்ட கதையை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இந்த சடங்கோட மையத்துக்கு வருவோம். பூஜைனா உண்மையில என்ன அர்த்தம்? பூஜைங்கிறது வெறும் வழிபாடு மட்டும் இல்ல, அது நம்மளோட 5 புலன்களையும் ஈடுபடுத்துற ஒரு முழுமையான அனுபவம். யோசிச்சு பாருங்க, ஊதுபத்தியோட வாசனை, மணியோட ஓசை, பிரசாதத்தோட சுவை, தீபத்தோட வெளிச்சம், இது எல்லாமே இறைவனோட நம்மள இணைக்கிற வழிகள்லாம். சரி, எல்லா பூஜையும் ஒண்ணுதானா? இல்ல, சத்யநாராயண பூஜைக்குன்னு சில தனித்துவமான அம்சங்கள் இருக்கு. அதோட பேர்லயே அதோட முக்கிய நோக்கம் இருக்கு பாருங்க. சத்தியம், அதாவது உண்மையை வழிபடுவது. இது மத்த சடங்குகள்ல இருந்து எப்படி வேறுபடுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பூஜைக்கும் இயற்கைக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. குறிப்பா பௌர்ணமி, அதாவது முழு நிலவு நாள் இந்த பூஜையை செய்யறதுக்கு ரொம்பவே உகந்த நேரமா கருதப்படுது. அந்த வெளிச்சமும் சரி, அமைதியும் சரி, வழிபாட்டுக்குன்னே ஒரு சிறப்பு சூழலை உருவாக்குது. வாங்க இப்ப பூஜையில பயன்படுத்துற பொருட்களோட உலகத்துக்குள்ள போலாம். இதெல்லாம் வெறும் பொருட்கள் இல்ல, ஒவ்வொன்னுக்கு பின்னாலையும் ஒரு ஆழமான குறியீட்டு அர்த்தம் மறைஞ்சிருக்கு. பூஜைக்காக செய்யப்படுற இந்த ஏற்பாட்டை பாருங்க. இது ஒரு புனிதமான இடம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியையும் தெய்வத்துக்கு நாம படைக்கிற படையிலையும் குறிக்குது. பூஜையோட மையத்துல இருக்கிறது இந்த கலசம், அதாவது கடம். இது வெறும் ஒரு பாத்திரம் கிடையாது. மண், நீர், தாவரம், காற்றுன்னு நம்ம வாழ்க்கையோட 5 அடிப்படை கூறுகளையும் இது ஒண்ணா இணைக்குது. சுருக்கமா சொன்னா இது பிரபஞ்சத்தையே ஒரு சின்ன கலசத்துல அடக்குற மாதிரி. பொருட்களையும் சின்னங்களையும் தாண்டி இந்த பூஜையோட உண்மையான இதயம் அதோட கதைகள்ல தான் இருக்கு. வெறும் சடங்குகளை விட கதை சொல்ற கலை தான் இதோட மையப்புள்ளி. இந்த பூஜையோட மையத்துல இருக்கிறது கதா, அதாவது 5 நீதி கதைகளை கேக்குறது. இவை வெறும் பொழுதுபோக்கு கதைகள் இல்ல, இவை உண்மை, பக்தி, நேர்மையோட முக்கியத்துவத்தை போதிக்கிற வாழ்க்கை பாடங்கள். உதாரணத்துக்கு இந்த கதையை எடுத்துக்கலாம். ஒரு ஏழை மரம் வெற்றவர் பூஜையை பார்த்து தானும் செய்யணும்னு ஆசைப்படுறார். அந்த ஒரு சின்ன நம்பிக்கை அவரோட வாழ்க்கையில எப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது. அந்த கதையோட பலன் என்ன? இந்த மேற்கோள் அதை ரொம்ப தெளிவா சொல்லுது. உண்மையான பக்தி மூலமா அவர் செல்வத்தையும் வாழ்க்கையோட எல்லா இன்பங்களையும் பெற்றார். இது நம்பிக்கையோட சக்தியை நேரடியாவே நமக்கு காட்டுது. கதைகளை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பூஜை தனிப்பட்ட வழிபாட்டிலிருந்து சமூகமா ஒன்னு சேர்ற ஒரு நிகழ்வா மாறுது. நெருப்பு, உணவு, சமூகம், இந்த மூலும் எப்படி இணையுதுன்னு பாப்போம். இந்த சடங்கு 2 முக்கியமான நிகழ்வுகளோட முடியுது. ஒன்னு ஹவம் எனப்படும் நெருப்பு வழிபாடு, இன்னொன்னு பிரசாதம் எனப்படும் ஆசீர்வதிக்கப்பட்ட உணவை பகிர்ந்துக்கிறது. இங்கதான் வழிபாடு ஒரு சமூக பகிர்வா மாறுது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிக்கலாம். பாரம்பரியமா திறந்த நெருப்புல செய்யப்படுற ஹவன் அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல பாதுகாப்பு விதிகள் காரணமா கேன்ல அடைக்கப்பட்ட எரிபொருளை பயன்படுத்தி செய்யப்படுது. ஒரு பழமையான பாரம்பரியம் அதோட சாரத்தை இழக்காம நவீன உலகத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி தன்னை மாத்திக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அடுத்து பிரசாதம். இது இறைவனுக்கு படைக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்ட உணவு. இதை எல்லாரும் ஒன்னா பகிர்ந்துக்கும் போது அது வெறும் உணவா இல்லாம ஒரு ஆசீர்வாதமா மாறுது. இது சமூக பிணைப்பை வலுப்படுத்துற ஒரு அழகான செயல். சரி, இவ்ளோ தூரம் பார்த்ததுக்கு அப்புறம் வாங்க நாம ஆரம்பிச்ச கேள்விக்கே திரும்ப வருவோம். இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல இது மாதிரியான சடங்குகள் ஏன் இன்னும் நிலைச்சு நிக்குது? அதுக்கு என்ன இடம் இருக்கு? உண்மை என்னன்னா, இது வெறும் ஒரு மதச் சடங்கு மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல. பாருங்க, இந்த பூஜை நம்ம பாரம்பரியத்தோட இணைக்குது. கதைகள் மூலமா நல்ல மதிப்புகளை கத்துக் கொடுக்குது. குடும்பத்தையும் சமூகத்தையும் ஒன்னு சேர்க்குது. அது மட்டுமல்லாம வாழ்க்கையோட சவாலான நேரங்கள்ல மன அமைதிக்கு ஒரு ஆதாரமாயிருக்கு. நாம முதல்ல பார்த்த அந்த இளைஞர் தேடின இணைப்புக்கும் அர்த்தத்துக்கும் இதெல்லாம் பதிலாமையுது. இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்களை உங்க கடந்த காலத்தோடவும் உங்க சமுதாயத்தோடவும் இணைக்கிற மாதிரி என்னென்ன பாரம்பரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு?
யோசிச்சு பாருங்க.